அவர் குறிப்பிடுறது தினகரனை, ஓபிஎஸ்ஸை, சசிகலாவை 3 பேரையும் தான் குறிப்பிடுறார். குறிப்பாக வெளிப்படையாக ஓபிஎஸ்ஸை குறிப்பிடுறார். இப்போ அவர் குறிப்பிடனாலே இவர் ஒன்றும் துரோகி ஆயிட மாட்டார். ஆக்சுவலாக அந்த இது இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரத்தில் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை உடைச்சி செயல்பட்டது இபிஎஸ் தான். ஒற்றை தலைமை ஆனால் எல்லாமே சரியாயிரும், இதாயிருங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் தான் பண்ணார். அதற்காக அவராட்டே வல்லடியாக ஓபிஎஸ்ஸை நீக்கினார். ஓபிஎஸ் உள்ளே வரும்போதே குறைஞ்ச ஆட்களோட தான் வந்தார். இவர் தான் சசிகலாட்ட இருந்து எடுத்த அந்த மெஜாரிட்டி மம்மத் மெகா மெஜாரிட்டி விட்டு தான் இருந்தது. அதுவும் இவருக்கு கொஞ்சம் வரையும் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து ரெட்டைலையே பெற்றாங்க. ரெட்டை தலைமை, ரெட்டை கையெழுத்துன்னு இருந்து ரெட்டை கையெழுத்துக்கு 90% எம்பி எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கிட்டையும் ஒரு 10% தான் ஓபிஎஸும் பண்ணியிருப்பார்.